என்னாச்சு ஐசு? ஏன் டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஏன் டல்லா இருக்க? எல்லாம் அந்த மித்ராவால தான். மித்ரானாலயா? என்ன சொல்ற இவ? சரி போட்டு வாங்குவோம். என்ன சொல்ற ஐசு? மித்ரா என்ன பண்ண உன்ன? தேவை இல்லாம என்ன நோஸ் கட் பண்றா அருண். என்ன நோஸ் கட் பண்ணா? எனக்கு ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவ என்ன கூப்பிட்டு வச்சு அந்த ஷேரை பத்தி தெரியுமா, இந்த ஷேரை பத்தி தெரியுமா, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காம நீ என்ன பண்ற அப்படி இப்படின்னு எனக்கு கிளாஸ் எடுக்கிறா. ஆஹா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இனிமேல் ஐஸ்வர்யா மித்ராக்கு சப்போர்ட் பண்ணிடவே கூடாது. அதனால நம்மனால முடிஞ்ச நல்ல விஷயங்களை இப்ப பண்ணுவோம். ஐஸ்வர்யாவோட மனசுல மித்ரா பத்தின வெறுப்ப விதைச்சு வச்சிருவோம். அப்பா. ஐஷு, ஐஷு, மித்ராக்கு உன் மேல பொறாமை ஐசு. என்ன சொல்ற அருண்? ஆமா ஐசு, உன் மேல அவளுக்கு பொறாமை. அதனால தான் உனக்கு அவ அப்படி பண்ணிருக்கா. நீ என்ன சொல்ற அருண்? மித்ராக்கு என் மேல என்ன பொறாம? நீ ஆபீஸ்ல இருக்கும்போது மித்ரா உனக்கு கால் பண்ணி ஏதாவது டீடைல்ஸ் கேட்டாளா? ஆமா, ஆன்ட்டி கேட்க சொன்னதா மித்ரா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா. நானும் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். அப்புறம் என்ன? அவ கேட்டதுக்கெல்லாம் நீ சரியா பதில் சொன்ன பாத்தியா? அதுதான் பிரச்சனையே. என்ன சொல்ற அருண்? பதில் சொல்லலனா தானே பிரச்சனை. பதில் சொன்னதுல என்ன பிரச்சனை? நீ மித்ரா கேட்டதுக்கு கரெக்டா எல்லா பதிலும் சொல்லிட்ட. ஆனா நீ போன் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஐசு? என்ன நடந்துச்சு? நான் ஒரு கேள்வி கேட்டா மறுபடியும் நான் கேள்வி கேட்காத அளவுக்கு ஒட்டுமொத்த பதிலும் உன்கிட்ட இருந்து வரணும். ஐஸ்வர்யா எப்படி பொறுப்பா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகளா இருக்கான்னு பாத்தியா? அந்த மாதிரி நீ இருக்கணும். எப்படி நங்கூரத்தை நச்சுன்னு போட்டோமா? வேலை செய்து வேலை செய்து. இந்த வர ஐஷு, அம்மா மித்ரா கிட்ட உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க ஐசு. அத அவனால தாங்கிக்கவே முடியல. அத அவ மனசுல வச்சுட்டுதான் அவ அப்படி பண்ணிருப்பா. எந்த சூழ்நிலையிலுமே உன்னோட கெத்த நீ விட்டு கொடுக்கவே கூடாது ஐசு. ஆமா, இல்ல 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 தெரியாம தான் கேக்குறேன். மித்ராவை விட நீ எந்த விதத்துல குறைஞ்சவ சொல்லு? என் ஐஷு யாருக்காவும் எதுக்காவும் மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கவே கூடாது. ஆமா, அப்படியே கெத்தா 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 நிக்கணும் என் ஐஷு. என் ஐஷு யாரு? கெத்தா நிக்கணும் எப்பவுமே. நான் யாருன்னு அந்த மித்ராக்கு நாளைக்கு காட்டுறேன். பண்ண பர்ஃபார்மன்ஸ் வீண் போகல, ஒர்க் அவுட் ஆகுது. என்ன மாமா இது? பட்டு மெத்தையை விட்டுட்டு இப்படி கட்டாந்தரையில பெட்ஷீட் விரிச்சு படுத்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு மாமா? ஏன் நான் தரையில படுக்க கூடாதா? நீங்க நினைச்சா தங்க கட்டில கூட படுக்கலாம் மாமா. இப்போ தரையில படுக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எதுக்காக இப்படி தரையில படுத்துட்டு இருக்கீங்க? நீ அடிக்கடி அம்மனுக்கு விரதம் வேண்டுதல்னு சொல்லிட்டு எதனா பண்ணிட்டு இருப்பல, அந்த மாதிரி இதுவும் ஒரு வேண்டுதல்னு வச்சுக்கோ. அம்மனுக்கு விரதம் இருக்கிறது, வேண்டுதல் வைக்கிறதெல்லாம் பிரச்சனைகள் தீர்றதுக்கு, நல்லது நடக்கிறதுக்காக மாமா, விளையாட்டுக்கு இல்ல. இப்போ நீங்க எதுக்காக தரையில படுத்திருக்கீங்க? எந்திரிச்சு பெட்ல படுங்க. நான் ஒன்னும் விளையாட்டுக்காகலாம் தரையில படுக்கல, ஒரு வைராக்கியத்துக்காக தான் தரையில படுத்துட்டு இருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? உங்க மனசுக்குள்ள அப்படி என்ன வைராகியம் இருக்கு? என்ன பார்வதி இப்படி கேட்ட? உன் கழுத்துல நான் தாலி கட்டி சட்டப்படி உன்னை நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தோம். நீ அங்கேயும் நான் இங்கேயும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சு தானே இருக்கோம்.
இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? பிரிஞ்ச நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும். அம்மா மனப்பூர்வமா உன்னை மூத்த மருமகளா ஏத்துக்கணும். எல்லாரும் பார்க்க என் பொண்டாட்டின்ற முழு உரிமையோட நீ பால் சம்போட என் ரூம்குள்ள வரணும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் தரையில தான் படுத்துட்டு இருப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா. ஆனா அதுக்காக நீங்க இப்படி தரையில படுத்த உடம்ப வருத்திக்கணுமா? நம்ம நினைச்சது சீக்கிரம் நடக்கணும்னு உடம்ப வருத்திக்கிறதுல தப்பில்ல. அது மட்டும் இல்ல, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இப்படி சில கட்டுப்பாடுகளை நமக்கு நாமே விதிச்சுக்கிட்டாதான் அடைய வேண்டியதை நம்ம சீக்கிரம் அடையணும்னு மனசுக்குள்ள எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் உங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. சாமிக்காக விரதம் இருந்தா நீ எப்படி நினைச்சுப்பியோ அந்த மாதிரி நினைச்சுக்கோ. சரிங்க மாமா, நான் போனை வச்சிரட்டுமா? குட் நைட். குட் நைட் மாமா. ஓய், என்ன திடீர்னு வர? இப்பதானே போன்ல பேசினேன். நீங்க பெட்ஷீட்டை விரிச்சு தரையில படுத்திருக்கிறத நான் போன்ல பார்த்ததுல இருந்து என்னால நிம்மதியா படுத்திருக்க முடியல மாமா. நான் தான் உனக்கு என்ன காரணம்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக ஃபீல் பண்ற? நீங்க சொன்னீங்க, இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது மாமா. என் திருப்திக்காக இனிமே இத தரையில விரிச்சு இது மேலதான் நீங்க படுக்கணும். என்னது இது? உங்களுக்காக என் புடவை தாவணியெல்லாம் தைச்சு நானே தயார் பண்ண மெத்த.
பாக்குறீங்க? இதுல இருக்கிற ஒவ்வொரு புடவை தாவணிலையும் நீ தான் தெரியுற பார்வதி. சரி, நீங்க படுத்து தூங்குங்க. அப்பா முழிச்சுக்கிட்டா என்ன தேடுவாரு. நான் வரேன். இப்ப அவசியம் போகணுமா? ஆ, உங்க மாமனாரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல மாமா? என் மாமனாரை நான் பாத்துக்கிறேன். நீ உன் புருஷனை கொஞ்சம் கவனிச்சிட்டு போ. ஆ, அவ்வளவுதானே? ஆ, என்னை விடுங்க, நான் கவனிக்கிறேன். கண்ணத்துல கவனிச்சா போதுமா? இப்போதைக்கு அது போதும். என்ன? கண்ணை மூடுங்க. எதுக்கு? ஏமாத்திட்டு ஓடுறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ அப்படியே கொடு. இல்ல, ஏமாத்த மாட்டேன். ஓய், ஆ, நான் ஏமாத்தலையே. கண்ணத்துல ஒண்ணு கொடுப்பேன்னு சொன்னேன், கொடுத்துட்டேன். போதுமா மாமா? ஆபீஸ் விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாது. மித்ரா மாதிரி ஷேமா கிட்ட பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ.
ஐஷு யாருக்காகவும் எதுக்காகவும் மற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கவே கூடாது. ஆமாம். இன்னும் முறைப்படி மருமகளா ஆகாதப்பவே இந்த மித்ரா இவ்ளோ ஆட்டம் போடுறானா, மருமகளா ஆயிட்டான்னா ஏன் பாடு திண்டாட்டம் தான். அவளை இப்பவே தட்டி வைக்கணும். அவளால பெரிய தலைவலியா இருக்கு. அவளை முதல்ல கிள்ளி எறியணும். ஐஸ்வர்யா அம்மா போன்ல பேசிட்டு இருக்காங்களா இல்ல தனியா நின்னு புலம்பிட்டு இருக்காங்களா? ஒன்னும் புரியலையே. பக்கத்துல போய் பாப்போம். ஐஸ்வர்யா அம்மா, வா பார்வதி. என்னம்மா ஏதோ தனியா நின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மித்ராவோட திமிர அடக்கணும் பார்வதி. அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? அந்த மித்ரா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாலே என்ன? மித்ரா இப்பதான் பிரச்சனையை என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கா பார்வதி. விடக்கூடாது. அவளுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். என்னம்மா நடந்துச்சு? மித்ராவுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும், அவ்வளவுதானம்மா? ஆமா பார்வதி. அகிலா ஆண்டி முன்னாடி அவ மூக்கு உடைஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கணும். அது ரொம்ப ஈஸிமா. என்ன சொல்ற பார்வதி? அது எப்படி முடியும்? முடியுமா? மித்ராவுக்கு சமையல் பண்ண தெரியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அவளை சமையல் போட்டு கிழித்து விடுங்க. எனக்கும் அவ்வளவா சமைக்க வராதே பார்வதி. ஓரளவுக்கு தான் சமைப்பேன். உங்களுக்கு ஓரளவுக்கு சமைக்க வரும்ல, அது போதுமா? நான் இருக்கேன்ல, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன சொல்ற பார்வதி? அம்மா, சமையல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. எதை எந்த பதத்துல வறுக்கணும், எதை முன்னாடி சேர்க்கணும், எதை அப்புறமா சேர்க்கணும், எதுக்கப்புறம் எதை சேர்க்கணும், எந்த அளவுல சேர்க்கணுங்கிறதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு சரியா பண்ணாலே போதும், சமையல் சூப்பரா வந்துடும். எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீ சொல்லித்தர ஓகே. ஆனா அத நான் எப்ப கத்துக்கிட்டு எப்போ மித்ராவோட மூக்க உடைக்கிறது? அது ரொம்ப ஈஸிமா. இப்போ உங்ககிட்ட ப்ளூடூத் இருக்குல்ல, அத காதல மாட்டிக்கிட்டு நீங்க கிச்சன்ல இருந்தா போதும். நான் வெளியே போன்ல உங்களுக்கு தேவையான டிப்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க இதுல ஜெயிக்கிறதுக்காக வகை வகையா சமையல் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க கேட்டுக்கோங்கம்மா. சூப்பர் பார்வதி. நான் இப்பவே போட்டி ஆரம்பிச்சு அந்த மித்ராவோட மூக்க உடைக்கிறேன். அம்மா, வெற்றி உங்களுக்கு தாம்மா. நீங்க தைரியமா ஆரம்பிங்க. மூத்த மருமக நான் இருக்கிற வரைக்கும் மித்ராவை எப்படி ஜெயிக்க விட்டுருவேன். அவ எப்படி ஜெயிக்கிறான்னு பாக்குறேன்.